निरंतर याद की यात्रा और जो शिक्षा मिली प्रैक्टिकल लाइफ में धारण करने का सबूत देना है। अव्यक्त वाणी 21 जनवरी 1969 पृष्ठ 23 आदि। இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்பொழுது நிரந்தரமாக நினைவு செய்வது மற்றும் அப்படி இப்போ நமக்கு படிப்பினை கிடைச்சிருக்கு, அதான் கல்வி கிடைச்சிருக்கு. பிராக்டிக்கல் லைஃப்ல இதை தாரணை செய்வதற்கான அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. அடையாளத்தை கொடுக்கணும், நிரூபணத்தை கொடுக்கணும். எந்த அளவுக்கு நாம தந்தை மீது நினைவு செய்யறோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதான் அந்த பாய் கூட கேக்குறாங்க, குழந்தைகள் தாரணை செய்யணும்னு, தாரணைக்காக என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. தந்தையை நினைவு செய்யுங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய சேவை செய்யுங்க. அமிர்த வேலை நல்லா அமிர்த வேலையில நினைவு செய்யுங்க. பாபா கேக்குறாங்க, 3 விஷயமாகவாது செய்யுங்க. दिव्य गुण धारण करो, खराब गुणों को त्याग दो. பாபா சொல்றாங்க, திவ்ய குணத்தை தாரணை செய்யுங்க, கெட்ட குணத்தை தியாகம் செஞ்சிடுங்க. अच्छा पुरुषार्थ होगा, நல்ல புருஷார்த்தம் நடக்கும். अच्छा कुछ न करो, பாபா சொல்லுங்க, சரி இதையாவது செய்யுங்க. याद में रह करके सेवा तो करो. தந்தையினுடைய நினைவில் இருந்து கொண்டு சேவையாவது செய்யுங்க. क्या याद में रहकर सेवा करो, நினைவில் இருந்து கொண்டு சேவை செய்யுங்க. सेवा जो है, பாபா சொல்றாங்க, சேவை என்ன இருக்கோ वो सेवा यज्ञ सेवा है. சேவை என்றாலே யஜ்ய சேவை. यज्ञ யஜ்யம். सेवा क्या है? ईश्वरीय ज्ञान देना. சேவை என்றால் ஈஸ்வரிய ஞானம் கொடுப்பது. ईश्वर का दिया हुआ दूसरों को देना. ஈஸ்வரன் மூலமாக என்ன ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. वो क्या है? அது என்னது? यज्ञ सेवा है. அதுதான் யஜ்ய சேவை. तो जो सेवा है यज्ञ है, இது யஜ்ய சேவையாக இருக்கு. वो यज्ञ से क्या होता है? பாபா கேக்குறாங்க, யஜ்யத்தின் மூலமாக என்ன நடக்கும்? यज्ञात भवति पर्जन्यो. அதான் அதுக்கு பாபா கீதா ஸ்லோகன் சொல்றாங்க. गीता में क्या बोला? கீதையில என்ன சொல்லி இருக்காங்க? जितना यज्ञ करेंगे, जितनी यज्ञ सेवा करेंगे, எந்த அளவுக்கு யஜ்யாத் பர்ஜன்யோ அப்படின்னு ஸ்லோகன் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க யஜ்ய சேவை செய்வீங்களோ उतना अंदर अंदर ज्ञान की बरसात होती रहेगी. அதான் ஞானத்தை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பீங்களோ அப்போ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மழை என்பது, ஞான மழை என்பது பொழிந்து கொண்டே இருக்கும். अनुभव करके देख लो. பாபா சொல்றாங்க, அனுபவம் செய்து பாருங்க. जितनी ज्यादा आत्माओं की सेवा करेंगे, எந்த அளவுக்கு அதிகமாக ஆத்மாக்களுக்கு சேவை செய்வீங்களோ उतना अंदर अंदर विचार सागर मंथन அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே விச்சாசாகர் மந்தன் என்பது ज्यादा चलेगा. அதிகமாக நடந்து கொண்டே இருக்கும். पर्जन्यों माने बरसात. பர்ஜன்யம் அப்படின்னாலே மழைன்னு அர்த்தம். ज्ञान की बरसात खूब होती है. ஞானத்தினுடைய மழை என்பது ரொம்ப பொழியும். दूसरों को ज्ञान सुनाने से, மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதின் மூலமாக ஞான மழை என்பது உங்களுக்குள்ளேயே பொழிய ஆரம்பித்துடும். क्योंकि जिनको ज्ञान सुनाते हैं, நீங்க யாருக்கெல்லாம் ஞானத்தை சொல்றீங்களோ वो क्रॉस क्वेश्चन करते हैं. ஏன்னு அவங்க கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. क्रॉस क्वेश्चन करते हैं, उनका जवाब कुछ आता है, कुछ नहीं आता. तो दिल பாபா में சொல்றாங்க, சில சமயம் கிராஸ் கொஸ்டின் கேட்கும் போது சில சமயம் நீங்க சொல்லுவீங்க, ஆன்சர் கொடுப்பீங்க, சில சமயம் கூற முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா चोटता है. अरे हम अपने को बड़ा ज्ञानी समझते थे, हम तो அப்படியே உள்ளுக்குள்ளேயே மனம் இப்படி எண்ணம் ஓட ஆரம்பிச்சிடும். को समाधान नहीं कर सके. அடே நாம் பெரிய ஞானின்னு நம்மளை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இவருக்கு ஒரு பதிலுமே நம்மளால கொடுக்க முடியலையே. तो फिर मंथन चलता है. அப்போ உள்ளுக்குள்ளே மனன சிந்தனை என்பது சுத்த ஆரம்பிச்சிடும். बाबा मदद करता है. அப்போ பாபா உதவி செய்வாங்க. जो हिम्मत करते हैं उनको பாபா சொல்றாங்க, யாரெல்லாம் தைரியத்தை வைக்கிறாங்களோ बाबा
मदद करता है। तो அவர்களுக்கு பாபா உதவி செய்வாங்க. अंदर ही अंदर मंथन मंथन चल पड़ता है। அப்போ உள்ளுக்குள்ளே மனன சிந்தனை என்பது நடக்க ஆரம்பிச்சிடும். तो गीता में लिखा है यज्ञात भवति पर्जन्यो। அதனால்தான் கீதையில எழுதியிருக்காங்க யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. यज्ञ करने से, यज्ञ सेवा करने से யஜ்ஞ क्या होता சேவை செய்வதின் மூலமாக है? என்ன நடக்கும்? बरसात होती है ज्ञान இப்படி की। ஞானத்தினுடைய மழை பொழிய ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே பொழிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. पर्जन्यात अन्न संभव। பர்ஜன்யா தன்ன சம்பவ. क्या ज्ञान की बरसात जितनी होगी, எந்த அளவுக்கு ஞானத்தினுடைய மழை பொழிய ஆரம்பிச்சிடுமோ सूक्ष्म स्टेज में जितना टिकेंगे, அந்த எந்த அளவுக்கு சூட்சும ஸ்டேஜில் நிலைத்து நின்னுப்பீங்களோ, सूक्ष्म वतनवासी जितना बनेंगे, எந்த அளவுக்கு சூட்சும வசனவாசியாக ஆகுவீங்களோ, तो परम धाम के नजदीक पहुंचेंगे या दूर रहेंगे? அப்போ பாபா கேக்குறாங்க பரந்தாமத்திற்கு போய் அடைவீங்களா இல்லை என்றால் தூரமாக இருப்பீங்களா? हैं? नजदीक पहुंचेंगे பரந்தாமத்தினுடைய அருகாமையில் போய் சேர்ந்துடுவீங்க. तो बाप के नजदीक पहुंच गए या அப்போ தந்தைக்கு அருகாமையில் வந்துட்டீங்கன்னா, दूर रहे? அப்போ ஞான மழை பொழிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா தந்தைக்கு அருகாமையில வந்துட்டீங்களா இல்லைன்னா தூரமா இருக்கீங்களா? हैं? बाप के नजदीक पहुंचते பாபா हैं या சொல்றாங்க இப்படி ஞானத்தை யார் இந்த அளவுக்கு கொடுக்கறாங்களோ அவங்க தந்தைக்கு அருகாமையில வந்துடுறாங்க. अच्छी आती है। அப்போ தந்தையினுடைய நினைவு நன்றாக இருக்கும். अन्नात् भवति भूतानि। அன்னாத் பவதி பூதானி. क्या जितनी ज्यादा याद करेंगे, பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு அதிகமா நினைவு செய்வீங்களோ, विनाश के टाइम पर लोगों को ज्यादा ज्ञान सुना सकेंगे, விநாசத்தினுடைய சமயத்தில் உலகத்தாருக்கு நிறைய ஞானத்தை கொடுக்க முடியுமா, भाग दौड़ कर सकेंगे, ஓடி ஓடி உங்களால் ஞானத்தை கொடுக்க முடியுமா, दृष्टि दे सकेंगे, மேலும் திருஷ்டியை கொடுக்க முடியுமா, कि याद में ज्यादा बैठेंगे। இல்லை என்றால் ஒரு இடத்துல நினைவு செய்ய உட்காருவீங்களா? हैं? याद में ज्यादा बैठेंगे, याद ज्यादा பாபா होगी சொல்றாங்க நினைவுல நிறைய உட்காருவீங்க. तो अन्नात् भवति भूतानि। பாபா சொல்றாங்க அன்னாத் பவதி பூதானி. அப்படின்னா எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ, भूत माने प्राणी, பாபா சொல்றாங்க பூத் என்றாலே உயிரினங்கள். जितना याद करेंगे उतनी ज्यादा आत्माएं ज्ञान में निकलेंगी। எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாக்கள் வெளி உலகத்திலிருந்து ஞானத்தில் வருவாங்க. भूत माने प्राणी, பூத் என்றாலே कहाँ निकलेंगे? பாபா சொல்றாங்க உயிரினங்கள், அதான் ஆத்மாக்கள். हैं? ஆத்மாக்கள் எங்கிருந்து வருவாங்க? जो भगवान नई दुनिया बना रहा है, பகவான் என்ன புதிய உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறாரோ उस ब्राह्मणों की दुनिया में இந்த பிராமண உலகத்தில் वो भूत भूत माने प्राणी पैदा होंगे। அப்போ அந்த மாதிரியான ஆத்மாக்கள் இங்கு பிறப்பார்கள். इसलिए खूब याद में बैठने की प्रैक्टिस करनी चाहिए। அதனால்தான் பாபா சொல்றாங்க நிறைய நினைவு செய்வதற்காக பிராக்டிஸ் செஞ்சுக்கணும். घर में बैठे बैठे भी अमृत वेले வீட்டுல அமர்ந்து கூட अपने अपने घर में बैठे हैं, लेकिन टाइम निश्चित कर लें कि इस टाइम पर बैठ बैठ के हमको सभी को समुदाय रूप में। பாபா சொல்றாங்க இப்படி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க வீட்டுல அமர்ந்து கொண்டே உலகத்திற்காக इकट्ठे होकर के याद करना है। ஒரு குரூப்பா உட்கார்ந்து நினைவு செய்யுங்க. तो उन दोनों देखो सेंटर में क्या प्राणी निकलते हैं ज्ञान में कि नहीं निकलते? அப்ப பாருங்க சென்டர்ல ஆத்மாக்கள் வராங்களா இல்லையா? இப்ப பாருங்க अपने आप खींचे खींचे चले आएंगे। தனக்கு பாபா சொல்றாங்க தனக்கு தானே இழுத்துக்கிட்டு வெளியில வருவாங்க.